ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் கல்பத்தரு லிமிட்டடோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. கல்பத்தரு கம்பெனி பார்த்தீங்கன்னா 1988 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜியனில் இருக்குங்க. டிசம்பர் 31, 2024 டேட்டா படி 25 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, 6 ஃபோர்த் கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, 5 பிளான்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த கம்பெனிக்கு இருக்காங்க. இந்த மும்பை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் 5th லார்ஜஸ்ட் டெவலப்பராக இருக்காங்க. இந்த மகாராஷ்டிராவில் 7th லார்ஜஸ்ட் டெவலப்பராக இருக்காங்க. தானே மகாராஷ்டிரா எவ்வளவு யூனிட் சப்ளை பண்ண அந்த டேட்டாவை கன்சிடர் பண்ணும்பொழுது இந்த கம்பெனி பேக் பண்ற கல்பத்தரு குரூப் பார்த்தீங்கன்னா 75 கண்ட்ரீஸ்ல சில பல குரூப் ரிலேட்டட் ஒர்க்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரினவுண்ட் குரூப்பாகவும் இந்த கம்பெனியோட பேக் பண்ற ப்ரொமோட்டர் குரூப் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 வரைக்கும் இந்த கம்பெனி எபிட்டா லெவல்லே ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ஐபிஓ வர மணி எடுத்து அவங்களோட கடனை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு 1000 கோடி அளவுக்கு கடனை குறைச்சாலுமே ஸ்டில் இந்த கம்பெனி கிட்ட ஒரு 10,000 கோடி மேல கடன் இருக்கு. ஸோ ஹைலி டெப்ட் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. பிளஸ் ஆல்ரெடி இந்த மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க காம்படிஷன் இருக்குங்க. சில நேரம் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இல்லாத காரணத்தினாலையும் சில சமயம் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெட்லாக்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை லேண்ட் இல்லாம லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க அந்த ஏரியால தான் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுனால. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் வந்திருக்காங்க. ஸோ இவங்க பியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் ஒரு 30லேருந்து மேக்ஸிமம் ஒரு 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. லைக் ஓப்ராய் ரியாலிட்டி, கோக்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மாதிரி கம்பெனி, சன்டெக் ரியாலிட்டி கூட. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூவேஷன்ஸில் கேட்குறாங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா ரீசெண்டாக அவருக்கு இருக்கிற முடிஞ்ச இந்த 9 months ஃபினான்ஷியல் 2024 தான் இவங்க ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக மாறினால. இதே ஃபினான்ஷியல் 2024 டேட்டா எடுத்து பார்க்கும்போது லாஸ் மேக்கிங் ஃபார்ம்னால நெகட்டிவ் பிபை தான் இந்த கம்பெனிக்கு தென்படுது. இந்த கம்பெனியோட ஜிஎம்பி இது வரைக்கும் எதுவும் தென்படலைங்க. ஒரு 0 லிஸ்டிங் இப்ப இருக்கிற டேட்டா அப்படி தரத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிஓ ஜூன் 24, 2025 ஜூன் 26, 2025 இருக்குங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர், பிரைஸ் பேட் 387 ரூபாய், 414 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. லாட் சைஸ் 36 ஷேர்ஸ் இருக்கு. 1590 கோடி ஐபிஓ சைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் 38 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி இருக்கிற மும்பை மெட்ரோபாலிட்டன் ஆர் மகாராஷ்டிரா மெட்ரோபாலிட்டன் ரீஜன் பார்த்தீங்கன்னா 7 டாப் இந்தியன் சிட்டிஸ்ல ஹையஸ்ட் செல்லிங்கா இருக்கிற சிட்டியா இருக்காங்க. லைக் எவ்வளவு வீடு கட்டினாலும் அந்த வீடுகளை அப்சார்ப் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிற ரீஜனா இருக்காங்க. அதே மாதிரி ஆவரேஜ் பேஸ் செல்லிங் பிரைஸ்லயும் நம்பர் 1 இடமா இருக்காங்க. இதுக்கப்புறம் பூனே இருக்காங்க. இந்த 2 ரீஜியன்லும் இந்த கம்பெனி கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம டிசம்பர் 31, 2024 டேட்டா படி 485.38 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்குங்க. அதே மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் சரி, அதுக்கப்புறம் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸும் சரி இந்த கம்பெனி கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆனா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க செயல்படுற கம்பெனி. ஏன்னா வாங்குறவங்களும் கடன் வாங்குவாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு கட்டுறவங்களும் கடன் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி செக்டார்ல இருக்காங்க. ஒரு சைக்கிளிக்கல் செக்டார்ல இருக்காங்க. கடன் அதிக உள்ள கம்பெனியா இருக்காங்க. என்னதான் ப்ரொமோட்டர் குரூப் நல்ல பேக் பண்ண குரூப்பா இருந்தாலுமே ஒரு தெளிவான வேல்யூவேஷன்ஸ் இல்லாம நிறைய கடன் இருக்கிற இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றது உங்க போர்ட்போலியோவுக்கு கரெக்டா இருக்குமா இல்லையான்னு சொல்லி நீங்க முடிவெடுக்கிறது
வைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த கம்பெனில கை வைக்கிறது வந்து சில சமயம் ரிஸ்க்ல முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்ல செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைஸரையோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.